அனைவருக்கும் வணக்கம். 2024ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடத்துனாங்க. அந்த எக்ஸாமில் வந்த பொது அறிவு கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். மீதம் இருக்கிற 25 கணக்கு கேள்வியை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம 75 பொது அறிவு கேள்வி மட்டும் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பார்க்கலாம். 101வது கேள்வி, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன? திராட்சையில் என்ன இருக்குது, தக்காளியில் என்ன இருக்குது, இதான் கேள்வி. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டார்டாரிக் அமிலம் இருக்குது, தக்காளியில் இருக்கிறது ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திராட்சைனா டார்டாரிக் அமிலம், தக்காளினா ஆக்சாலிக் அமிலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 102வது கேள்வி, கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மூளையுடைய பாகங்களையும் கொடுத்துட்டு அதனுடைய வேலை என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். பெருமூளை புரணி, இதனால் என்ன யூஸ்னால் உணர்வுகளை பெறுதல், நம்ம உடம்புலேருந்து உணர்வுகளை பெறுவது. ஹைப்போதலாமஸ், இதனுடைய வேலை என்னென்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது. சிறுமூளையுடைய வேலை என்னென்னா உடல் சமநிலை, அதை மெயின்டைன் பண்ணுறது. பான்ஸ், இதனுடைய வேலை என்னென்னா உறக்க விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துறது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரிப்பீட்டாக வரும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இது புவியியல் கேள்விங்க. கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோள்கள் மற்றும் துணைக்கோள்களை கொடுத்துட்டு அதனுடைய சிறப்பம்சம் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கேனிமீடு அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மேகத்துடன் கூடிய நிலவு. நெப்டியூன் என்பது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் கொண்டது. ட்ரைட்டான் என்பது கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு. இல்லை, இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வி 104வது கேள்வி, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா நகராட்சி ஆணையர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 105வது கேள்வி, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யார்? வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் மார்ட்டின் லூதர் கிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 106வது கேள்வி, சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன? இதுக்கான பதில் பொதுக்கல்வியுடன் தொழில் கல்வியை இணைப்பது. பொதுக்கல்வியுடன் தொழில் கல்வியை இணைப்பது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 107வது கேள்வி, அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை சசி தரூர். சசி தரூர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 108வது கேள்வி, மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா மதங்களையும் அதுக்கான வழிபாட்டு தலத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சமண மதம், சமண மதத்துடைய வழிபாட்டு தலம் பசாதி. ஜூடாயிசம், இதனுடைய வழிபாட்டு தலம் சின்னகாக். புத்த மதத்தின் வழிபாட்டு தலம் விகாரா. ஜொராஸ்ட்ரியம் வழிபாட்டு தலம் அஹியாரி. ஸோ இங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கே டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 109வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக் இன் இந்தியா புரோகிராம் 2014 ஆரம்பமானது. ஓகே, காரணம் என்ன? இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 110வது கேள்வி இது பார்த்திங்கன்னா புவியியல் கேள்விங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது?
எது சரியாக இமயமலையோட பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். சாஸ்கர், லடாக்கு, கைலாசு, காரக்கோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. பாயிண்ட் 2, சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும் பொழுது இந்த பகுதி குறைவான மழையை பெறுகிறது. பாயிண்ட் 3, வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரியாக எது பொருந்துதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானதை தான் நம்ம சொல்லணும். இங்கே 1, 2 மற்றும் சரி, 3 வந்து தவறு. 3 என்ன தவறுனா தொடர்ச்சி அற்றதாக இருக்கும். தொடர்ச்சியானது கிடையாது, தொடர்ச்சி அற்றதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 111வது கேள்வி. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு என்ன? ஹரப்பா மக்கள் அறியாத விலங்கு என்ன? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது. ஹரப்பா மக்களுக்கு குதிரையை பற்றியும் தெரியாது, இரும்பை பற்றியும் தெரியாது. குதிரை, இரும்பு ரெண்டை பற்றியும் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. 112வது கேள்வி. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். அதாவது பார்த்திங்கன்னா, மராத்திய பேரரசில் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்வா என்பவர் பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் என்பவர் செயலர், நியாயதீஸ் என்பவர் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் வந்து தலைமை அர்ச்சகர். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் 113வது கேள்வி. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? இதற்கான பதில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இந்த 2 மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றம் சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்தில் இருக்குங்க. சண்டிகரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 114வது கேள்வி. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது? இதற்கான பதில் 2004 தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2004 அறிவிக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செம்மொழிங்கிறது அதிகமாகிடுச்சிங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. அது எத்தனைங்கிறது தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ செம்மொழி நிறைய மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் 115வது கேள்வி. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது என்றைக்கு ஆகும்? மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது என்றைக்கு? விடை டிசம்பர் 10. டிசம்பர் 10 மனித உரிமை தினம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்த கேள்வி 116வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜை உருவாக்குறதுக்காக குழுக்கள் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நம்ம பொருத்தணும். எந்த குழு ஃபஸ்ட்டு வரும், எது செகண்டு வரும், எது தேர்டு, இதை வந்து கரெக்டாக பொருத்தணும். இங்கே விடையை பார்க்கலாங்களா. விடை வந்து ஃபஸ்ட்டு வந்தது பல்வந்தராய் மேத்தா குழு ஃபஸ்ட்டு வந்திருக்கும். 2வதாக வந்தது அசோக் மேத்தா குழு. 3வதாக வந்தது GVK ராவ் குழு. 4வதாக வந்தது LM சிங்வி குழு. அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 117வது கேள்வி. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான கூற்றை தான் கேட்குறாங்க. சரியானதை கேட்குறாங்களா, தப்பானதை கேட்குறாங்களா, இதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 இதை அளித்தது. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் எது சரின்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3ம் சரி, 2 தவறு. ஏன்னா 10வது அட்டவணையில் இணைச்சிருப்பாங்க சரிங்களா, 10வது அட்டவணை. ஆனால் இவங்க பாருங்கள் 9வது அட்டவணையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 118வது கேள்வி. எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் MRTP 1969 என்ற சட்டத்தை ஒழித்தது? எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் MRTP என்ற 1969வது சட்டத்தை ஒழித்தது? இதுக்கான பதில் 1991 கொண்டு வரப்பட்ட தொழில் கொள்கை. 1991 தொழில் கொள்கை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. 119வது கேள்வி.
உழவர் கடன் அட்டை, அதாவது கேசிசின்னு சொல்லுவாங்க, 1998 யாரால் தொடங்கப்பட்டது? உழவர் கடன் அட்டை திட்டம். கிசான் கிரெடிட் கார்டுங்க, இதுவும் எங்கே இருக்கும்னா 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் நபார்டு வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இங்கே பாருங்களேன், இங்கே ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்கா, ஆர்பிஐன்னு இருக்கா, இங்கே பாருங்களேன் மைய வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விடை மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி 2 பேரும் சேர்ந்து தான் உழவர் கடன் அட்டை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எப்போது? 1998. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்து 120வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று மத்திய கல்வி அமைச்சகம், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்னு அழைக்கப்பட்டு இருந்தது, நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. யார்? மத்திய கல்வி அமைச்சகம். சரி, காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். மத்திய கல்வி அமைச்சகம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது, அதுதான் பட்ஜெட்டையும் முடிவு பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 121வது கேள்வி, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு? இதுக்கான பதில் 10 லட்சம் ரூபாய்ங்க. 10 லட்சம் ரூபாய். காளியா லாவோ அப்படிங்கிற 2 கப்பலை வந்து வாவு சிதம்பரனார் விட்டிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 122வது கேள்வி, எந்த புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாக்குல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? எந்த புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக ராம் பிரசாத் பிஸ்மில் இவருக்கும் அஸ்பாக்குல்லா கான் இவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது? இதுக்கான பதில் கக்கோரி சதித்திட்ட வழக்கு. கக்கோரி சதித்திட்ட வழக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 123வது கேள்வி, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? விடை சித்தரஞ்சன் தாஸ். சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தரஞ்சன் தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 124வது கேள்வி, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப்புங்கிற பட்டம் 1926 கொடுத்தாங்க. ராவ் பகதூருங்கிற பட்டம் 1930 கொடுத்தாங்க. திவான் பகதூருங்கிற பட்டம் 1936 கொடுத்தாங்க. இந்த பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த பட்டங்களை பெற்றவர் யார்? நான் சொல்லவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 125வது கேள்வி, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இதற்கான பதில் பொய்யா விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்கு பொய்யா விளக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 127வது கேள்வி, ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் எந்த நகரத்தை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார்? இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு ரோம் நாட்டைச் சேர்ந்த பிளினி சொல்லியிருக்காரு. அவர் வந்து இயற்கை வரலாறுங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் சொல்லியிருக்காரு. அது எந்த நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசிறிங்க. முசிறி தான் இந்தியாவுடைய முதல் பேரங்காடி. அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 128வது கேள்வி, 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? அயோத்திதாசர் 1891 திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அந்த அமைப்புடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்குறாங்க. விடை நீலகிரி. நீலகிரியில் தான் முதல் மாநாடு நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 129வது கேள்வி, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இப்படி திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இதுக்கான பதில் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 130வது கேள்வி. ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? அதாவது ஒருத்தர் உலகத்தை கைப்பற்ற நினைக்கிறார்னா அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இதுக்கான பதில் காலம் மற்றும் இடம். காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 131வது கேள்வி. தமிழ்நாட்டில் இரத்தச்சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் இரத்தச்சோகை முக்து பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில் 2018ங்க. 2018. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள்? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கிற கேள்விங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதுலேயே இதே கேள்வி 2 இடத்துல வந்திருந்தது. இப்போ பாருங்களேன், திரும்பியும் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? செயலாக்க காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் என்ன திட்டம், இதில் என்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கிறது. வரக்கூடிய குரூப் 4 தேர்வுலையும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. விடை பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 133வது கேள்வி. இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இந்தியா 2018வது ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? இதுக்கான பதில் திணை வகைகள். திணை வகைகள். 2018 என்பது இந்திய திணை ஆண்டு. அதுவே சர்வதேச திணை ஆண்டுன்னு ஒன்று இருக்குது. அது எந்த ஆண்டுங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுருங்க, பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 134வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. காரணம், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. இதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். 2023 தொடங்கியிருக்காங்க. திறனறி தேர்வு திட்டம் இது 2023 தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 135வது கேள்வி. இது பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை வச்சு கேட்டிருக்காங்க. போன 2024 பட்ஜெட்டை வச்சு கேட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் எத்தனை கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கைக்காக எத்தனை கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விங்க. இதுக்கான பதில் 3212.85 கோடிகள். சரிங்களா? 3212.85 கோடிகள். ஸோ இப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்காங்க பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வியை பாருங்கள். 148வது கேள்வி. பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது. அதாவது பால் பற்களில் காணப்படாதது எது? அதை நம்ம சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம பல்லுலேயே 2 டைப் பல் இருக்கு இல்லையா? நிரந்தர பல், பால் பல். குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பால் பல் இருக்கும். அது கொட்டிக்கிட்டு தான் நமக்கு நிரந்தரமான பல் முளைக்கும். பால் பல்லில் எது இருக்காது? இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். பின் கடவாய் பல்லெல்லாம் இருக்காது. குழந்தைக்கு எங்கே பின் கடவாய் பல் இருக்குது? இருக்குமா? இருக்காது. ஸோ இங்கே பொருந்தாதது பின் கடவாய் பல்லே இருக்காது. சரிங்களா? அப்போ இதுதான் தவறு. அடுத்தது 149வது கேள்வி. கீழ்காண்பனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயே உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? ஃப்ளோயே மூலமாக எந்த உணவுப் பொருள் கடத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை சுக்ரோஸ். சுக்ரோஸ் அப்படிங்கிற உணவுப் பொருள்
ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 150வது கேள்வி. இது சயின்ஸ் கொஷினுங்க. எந்த கூற்று தவறானது, எது தப்புன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எது சரின்னு கேட்கல, எது தப்புன்னு கேட்குறாங்க. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். டாப்ளர் விளைவுன்னு ஒரு விளைவு இருக்குது, அது நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. சரி, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. இரண்டாவது பாயிண்ட்டு, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும் பொழுது. மூன்றாவது பாயிண்ட்டு, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் பொழுது. நாலாவது பாயிண்ட்டு, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் பொழுது. இதில் எது தவறுன்னு நம்ம சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா தவறானதுன்னா முதல் பாயிண்ட் மட்டும் தவறுங்க. அதாவது கேட்குனர் ஓய்வு நிலையிலிருந்து ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்ந்தால் அங்கு டாப்ளர் விளைவு நடக்கும். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நடக்காமல் இருக்க என்ன நிபந்தனை, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றாவது பாயிண்ட் மட்டும் தவறு. ஒன்றாவது பாயிண்டில் வந்து டாப்ளர் விளைவு நடக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, மூணாவது பாயிண்ட்டு, நாலாவது பாயிண்ட்லாம் டாப்ளர் விளைவு நடக்காது. ரெண்டு பேருமே சம இடைவெளியில் நடந்தாலோ அல்லது ஒளி மூலம் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகர்ந்தாலோ அல்லது ஒருத்தர் மையத்தில் நின்று இன்னொருத்தர் வட்டப்பாதையில் சுற்றி வந்தாலோ இங்கெல்லாம் வந்து டாப்ளர் விளைவு நடக்காது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 151வது கேள்வி. சரியாக பொருந்திய தொல்லுயிரியினை தேர்ந்தெடுக்கவும். இது எங்கே இருந்ததுன்னா 11th 12th அங்கெங்கேயோ இருந்தது. அங்கேருந்து கேட்டு வச்சுருக்காங்க இது. சரி, இதுக்கான விடையை பார்த்துடலாங்களா? விடை வந்து நயடைட்டா என்பது ஃப்ரியோபைட். இதுதான் வந்து கரெக்டு. ஃப்ரியோபைட்டு அந்த வகையை சார்ந்தது தான் நயடைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 153வது கேள்வி. சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறங்காட்டியை வந்து கொடுத்துருக்காங்க. நிறங்காட்டி என்னென்ன நிறம் காட்டுமோ அதை வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. சரி பாருங்கள், எது சரியான இணையோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். இது கரெக்டான்னு கேட்டால் இது சரியான இணை தான். அமிலத்தில் ஃபினாப்தலின் நிறம் காட்டாது, காரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். மெத்தில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். இது கரெக்டான்னு கேட்டால் தவறு. இது தவறு. மூன்றாவது பாயிண்ட்டு, சிகப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். இது கரெக்டு. கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். நீல லிட்மஸ் தாள் இது வந்து கார ஊடகத்தில் சிகப்பு நிறமாக மாறும். இது தவறு. இதுதான் கரெக்டு. சரிங்களா? அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3ம் சரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 153வது கேள்வி. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தாவரத்தை தாக்கிட்டு இருந்தது, இப்போ மனுஷங்க பக்கம் திரும்பி இருக்குது. அது எதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்திங்கன்னா கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ இது ரிப்பீட்டாக வர வாய்ப்பு கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 154வது கேள்வி. பின் வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? சதுப்பு நில மான், இதை எந்த மாநிலம் மாநில விலங்காக கொண்டுள்ளது? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில விலங்கு சதுப்பு நில மான். தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 155வது கேள்வி. எந்த நாட்டில், அதாவது 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது எங்கே? ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். G7, பிரிக்ஸு, G20 இந்த மாநாடுகள்லாம் எங்கே நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்ததுங்க. 2023
49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் ஜப்பான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்கள். 156வது கேள்வி. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 2வது பாயிண்ட்டு, புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. 3வது பாயிண்ட்டு, இந்திய அரசாங்கம் 16 உயிர்க்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3ல் எது சரி நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் மட்டும்தான் சரி. மற்ற 2 பாயிண்ட் தவறு. 3வது பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 உயிர்க்கோள காப்பகம்னு வந்திருக்கணும். புலி பாதுகாப்பு திட்டம் 1973ங்க. இங்கே வந்து தவறாக வந்திருக்கு. ஸோ 1 மட்டும்தான் சரி. இவங்க கேட்குறத பாருங்கள், சரியான வாக்கியத்தை தான் கேட்குறாங்க. ஸோ விடை 1 தான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 157வது கேள்வி. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விங்க. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுக்கான பதில் என்னங்க? விடை கஜ்ராஜ் சுரக்ஷா. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போட்ட சென்ற பொது அறிவு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவின் தந்தை யாருன்னு கேட்டிருந்தாங்க. செயற்கை நுண்ணறிவின் தந்தை யார்? அதே கேள்வியை நான் ரிப்பீட்டாக கேட்குறேன். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவின் தந்தை யார்? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 158வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. இது வராதுங்க, இதுதான் வராது. ஒடிசாவில் உதயகிரி குகைன்னு இருக்குது, அதை கட்டியவர்கள் குப்தர்கள். மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா குகை இருக்குது, அதை கட்டியவர்கள் குப்தர்கள். மத்திய பிரதேசில் பாக் இருக்குது, அதை கட்டியவர்கள் குப்தர்கள். ஆனால் மகாராஷ்டிராவில் எலிபண்டா குகை அதை வந்து குப்தர்கள் கட்டவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 159வது கேள்வி. வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர். அதாவது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவுக்கு நடத்தியிருக்காரு ஒருத்தர். அவர் யாருன்னு கேட்குறாங்க. வங்கப் பிரிவினை நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1905 செய்யப்பட்டிருக்கும். இதுக்கான பதில் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 160வது கேள்வி. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர் யார்? அதாவது அவர் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் அவரே 2ஆம் அலெக்சாண்டர்னு பேர் வச்சுக்கிட்டாரு. அதை அவருடைய நாணயங்களில் அப்படியே பொறித்து வெளியிட்டிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் பாமன் ஷா. 11th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்குது பாமன் ஷா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 161வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிகத் தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்பு மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிகத் தொடர்பு நடந்தது என்பதை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள். இது எங்கே இருக்கும்னா 9th இருக்குங்க. இருக்கும் 9th இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 162வது கேள்வி பாலிட்டி கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. எது சரியானதோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, சட்டப்பிரிவு 36 ஆரம்பித்து 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. பாயிண்ட் 2, டாக்டர் PR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கின்றார். பாயிண்ட் நம்பர் 3, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இதில் சரியான கூற்று எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் சரி, 3 தவறு. அதாவது இந்த கோட்பாடுகளை
நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. இது எங்கே இருக்கும்னா 10th பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பாடத்திலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் 163வது கேள்வி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, இதை வந்து பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். கிராம பஞ்சாயத்து கிராம லெவலில், இடைநிலை பஞ்சாயத்து இடைநிலை லெவலில், மாவட்ட பஞ்சாயத்து மாவட்ட லெவலில். அதாவது பார்த்திங்கன்னா இடைநிலை பஞ்சாயத்துங்கிறது தான் வரணும், சரிங்களா? ஸோ மாற்றி போட்டுறக்கூடாது. ஊராட்சி ஒன்றியம்னு போட்டுறக்கூடாது நண்பர்களே, இது வரவே வராது, சரிங்களா? ஓகே, அப்போ ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி 164வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். நாடாளுமன்றம் நினச்சா மாற்றலாம். சட்டப்பிரிவு 249 இதை பேஸ் பண்ணி மாற்றலாம். தேசிய நலனுக்காக மாற்றலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கேள்வியை பாருங்கள். 165வது கேள்வி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 9. ஜனவரி 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 166வது கேள்வி. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ரொம்ப பேசிக்கான கொஷினுங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 167வது கேள்வி. 1855 மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள எந்த ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில் ரிஸ்ரா. இது எங்கே இருக்கும்னா 10th ஜாகிரஃபிலையும் இருக்கும், 11th எக்கனாமிக்ஸ்லையும் இருக்குது, சரிங்களா? 2 இடத்துலையுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 168வது கேள்வி. மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின்படி. இங்கே பாருங்களேன், இது வந்து ஸ்கூல் புக்கில் வந்திருக்கும், அதை எடுத்து அப்படியே கேட்டு விட்டாங்க பாருங்கள். இது எங்கே இருக்கும்னா 11th இருக்குங்க. ஃபஸ்ட்டு புள்ளியை பெற்ற நாடு நார்வே. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 2வது இடம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து 3வது இடம். இந்தியா 4வது இடம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குதுங்க, அப்படியே கேட்டிருக்காங்க, மாற்றம் பண்ணவே இல்லை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 169வது கேள்வி. தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணை எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டியல்களுங்க. மாநில பட்டியலில் இருக்கிற துறைகள், மத்திய பட்டியலில் இருக்கிற துறைகள், இதை கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்புன்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வருமான வரி மாநில பட்டியலில் இருக்குது, கரெக்டு. நிலங்கள் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநில பட்டியலில் இருக்குது, கரெக்டு. மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு பட்டியல் கிடையாது, இதுவும் வந்து மாநில பட்டியலில் தான் இருக்குது, தவறு. நில வருவாய் இதுவும் வந்து மாநில பட்டியலில் தான் இருக்குது, ஒன்றிய பட்டியல் கிடையாது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3ம் 4ம் தவறு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 12th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 170வது கேள்வி. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக தலைவர்னா துணைத் தலைவர். நல்லா பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்குடைய தலைவர்னு மொட்டையாக கேட்டாங்கன்னா அவர் வந்து பிரதமர். ஆனால் நிர்வாக தலைவர்னா துணைத் தலைவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 171வது கேள்வி. தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? இதுக்கான பதில் மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் 10th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நியூ புத்தகத்துலையும் இருக்குது, ஓல்டு சமச்சீர் புத்தகத்துலையும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 172வது கேள்வி.
நான் ஏன் நாத்திகனாக இருக்கின்றேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? நான் ஏன் நாத்திகனாக இருக்கின்றேன் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார்? 12th பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை விடை பகத்சிங்க, பகத்சிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 173வது கேள்வி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை தாதாபாய் நௌரோஜி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 174வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே, நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இது கரெக்டானு கேட்டால் இந்த பாயிண்ட்டு கரெக்டு. 2வது பாயிண்ட்டு, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. 3வது பாயிண்ட்டு பாருங்கள். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போரிட்டார். இது தப்பு. அவர் ஆங்கிலேயருக்கு எதிராகத்தான் போராடி இருப்பார். ஸோ இங்கே சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 மட்டும் சரி, சரிங்களா? 3வது பாயிண்ட் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் 175வது கேள்வி. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? ஒர்க்கர், தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? விடை மா சிங்காரவேலர். மே தினம் கண்டவர் மா சிங்காரவேலர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 177வது கேள்வி. விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயம் பக்கோடா எனப்பட்டது? விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயத்தை பக்கோடான்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடை தங்க நாணயம்தான் பக்கோடா. விஜயநகர பேரரசில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 178வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள் யாவை? வஉசி அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவார். தவறு. கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் இவர் கிடையாது, வேற ஒருத்தர். அவர் யார்? உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் யாருங்க? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்டை பாருங்கள். இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். இந்த பாயிண்ட்டு கரெக்டு. 3வது பாயிண்ட்டு, இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார். தவறு. கோபாலகிருஷ்ண கோகலே இவர் தான் இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்திருப்பார். அடுத்து 4வது பாயிண்ட்டு, இவர் வழக்கறிஞர் ஆவார். இது கரெக்டு. அப்போ இங்கே சரியான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 179வது கேள்வி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் என்பவர் யார்? அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் என்பவர் யார்? இதற்கான பதில் அதியமான். அதியமான தான் சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. நெய்யால் எரி நுதிப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் என்னும் குறளில் நுதிப்பேம் என்பதன் பொருள் என்ன? நுதிப்பேம் இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் பாருங்களேன், எங்கேருந்தோ கேட்டு வச்சுருக்காங்க. நுதிப்பேம் இதன் பொருள் அவித்தல் என்பது பொருளுங்களாம். அவித்தல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 181வது கேள்வி. பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகின்றார்? பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகின்றார்? இதற்கான பதில் அவர் தொழில் வழியாகத்தான் வேறுபடுத்துகிறாரு. தொழில் வழி வேறுபடுத்துகிறார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 182வது கேள்வி. அக்சாய் சின் என்பது எந்த நாடு மற்றும் சீனாவிற்கும் இடைப்பட்ட சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது? அக்சாய் சின் என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 183வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. காரணம்,
இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதலிடத்தில் உள்ளது. உலகின் முதலிடத்தில் உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஏன்னா இங்கே பாருங்களேன், முதலிடத்துலலாம் இந்தியா இல்லை, ஆனால் மிகப்பெரிய உற்பத்தியாளர் தான், முதலிடத்தில் இந்தியா இல்லை. ஸோ அதனால் காரணம் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 184வது கேள்வி. தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஜூலை 15 காமராசர் ஐயாவுடைய பிறந்த தினம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 185வது கேள்வி. 2022-2023 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎஸ்டிபி, அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24% எதிராக எத்தனை சதவிகிதம் வளர்ச்சி அடைந்தது? ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 2022-23 இந்தியாவுடைய ஜிடிபி என்பது 7.24, ஆனால் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி என்பது அதை விட அதிகம். அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. விடை 8.19%. 8.19%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 186வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று: மங்கள மாலை திட்டம் 2012-2013 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம்: அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். 187வது கேள்வி. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? இதாங்க கடைசி கேள்வி. அதிநவீன வசதியோடு இருக்கிற ரயிலில் அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று சொன்னவர் அன்னி பெசன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2024 குரூப் 4 தேர்வுக்கான பொது அறிவு பகுதியை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வருஷம் நடந்த ஒரு தேர்வுக்கான வீடியோ, அதை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.